ஃபர்ஸ்ட் டைமா? ஆ? இல்ல இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர்றது. ஆமாங்க. டேய் அண்ணா, உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாமே? அந்த பொண்ணு அழகா வேற இருப்பாளாமே? ஆனா இந்த அரேஞ்ச்ட் மேரேஜ் இது மாதிரிலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. விருப்பம் இல்லைன்னா நான் வேணா எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன். உடனே பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 மாசம் போட்டு. டேட் பண்ணீங்கல்ல, என்னாச்சு? ஓகே தான், அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு அவளை தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போ. அப்புறம் லைட்டாக கையை டச் பண்ணு. கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டானா ஓகே, எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. ஆமாம், உனக்கு என்ன எத்தனை நாளாக தெரியும்? அன்னைக்கு நான் உனக்கு கிஸ் பண்ண வரேன், நோ கூட சொல்ல தடுக்கல. அப்போ அதுக்குலாம் என்ன அர்த்தம்? படிக்காத அறிவில்லாதவன் கூட இப்படிலாம் யோசிக்க மாட்டான் விக்ரம். இப்போல்லாம் ஸ்கூல் பொண்ணுங்களே லவ் பண்ணுறாங்க. நீ உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்கணும். எப்படா டைம் கிடைக்கும்னு நூல் விட்டு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கல? ஆ? என் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உன் மேல வச்சனே எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டேன். நம்ம லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க, வர எல்லாரும் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது, இருந்தாலும் ஐ லவ் யூ. உன்னோட எனக்கு கல்யாணமா? ஏய், நீ என்ன நிறுத்துறது? எனக்கு நீ வேணா போடி. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மக்கிட்ட சில விஷயம் பிடிக்கலன்னா அதை மாற்றிக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல.